Hello students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. நம்மளோட Smart Stitch Fashionல recent days kids frock-கான combo pack எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதோட அப்டேட் கொடுத்தோம். நிறைய ஃபோன் கால், நிறைய பேர் கால் பண்ணி என்கொயர் பண்ணீங்க. நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இன்னுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதுக்காக டேட் கேட்டிருக்கீங்க. அதோட ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிவிட்டு உங்களை வந்து ஒரு 5 பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணோன்னா இல்லை வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய இல்லை இருக்க வேண்டிய 5 குவாலிட்டி அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இது வந்து உங்களோட ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் நான் இதை பண்ண போகிறேன். ஓகேவா? நம்மக்கிட்டேயே கிட்ஸ் ஃப்ராக்கான கிளாஸ் நடக்குது. மார்ச் 8 கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ வந்து ஃபஸ்ட் வீடியோவாக கொடுத்தேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ பட்டனில் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்மக்கிட்டே ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் 3மே அவைலபிளாக இருக்குது. அந்த 3 கிளாஸ்க்கும் ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். ப்ராப்பராக உங்களுக்கு நல்லா சொல்லித்தருவோம். எந்த ஒரு டவுட்டுமே நம்ம வீடியோவில் இருக்காது. அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட எப்போ வேணால் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம ப்ரூச் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த ஒரு சில ஹேர் ஆக்சசரிஸ் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் இப்போ நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வில்லிங்னா நீங்கள் வந்து ப்ரூச் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரூச் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். இப்போ வந்து இந்த ஹேர் போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ரூச் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு ஹேர் போ தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ண சொல்லி கொடுத்தோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக் டிசைன்ஸ் தான். இதுவுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்கமிங் டேஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம கடையில் போய் இதெல்லாம் வாங்குவோம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதையே நம்ம கிட்ஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பிரேஸ்லெட், ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹேண்டில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான நிறைய ஹேர் ஆக்சசரிஸ், டியரா மேக்கிங். இதுதான் டியரா. கடையில் ரொம்ப குட்டி சைஸ் டியராகவே நமக்கு ரேட் வந்து 100 இருக்கும். ரொம்ப இதில் வந்து இந்த சைஸ்க்கு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோதுக்கு தான் இருக்குது. 100 ருபீஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ நெருக்கமாக க்ளோஸாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேரில் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பின்னை வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். நம்ம வந்து கொண்டை போடும்போது அதுக்கெல்லாம் சூப்பராக நம்ம வந்து மேக் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட ப்ரூச்சஸ் கிளாஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது, மெட்டீரியல் மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ப்ராப்பராக அட்டாச் பண்ணுறது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் தான் காட்டுறேன். இதே மாதிரி 100 வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு 5 வீடியோஸில் நம்ம சொல்லிக் கொடுத்த திங்ஸ் தான். மொத்தமாக 80+ மெட்டீரியல்ஸ் இதை மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸில் டிசைன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா டீட்டெயில்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் அல்லது பொட்டிக் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நமக்கு என்னெல்லாம் குவாலிட்டி வேணும். இப்போ வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் சேரணும்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது வந்து குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு பொட்டிக் ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன குவாலிட்டியெல்லாம் நமக்கு தேவை. ஃபஸ்ட் வந்து ரொம்ப தேவையானது கான்ஃபிடென்ஸ். நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, எனக்கு இதை பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு ஃப்ராக் தைச்சி கேட்குறாங்க, இல்லைனாக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சி கேட்குறாங்க, இல்லை இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் கூட ஒரு மாடல் கொடுத்து கேட்குறாங்க. அப்போது நமக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும், அதை பற்றின ஒரு ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நம்ம ஓனாக பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்குள்ளே இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து பணம் இருக்கலாம், நம்மகிட்ட வந்து எல்லா சப்போர்ட் இருக்கலாம், சுற்றி இருக்கவங்களாம் மோட்டிவேட் பண்ணலாம், நீ வந்து இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா ஒருத்தங்க கேட்கும்போது நம்ம வந்து சொல்கிற பதில் எப்படி இருக்கும்னா திணறி பேசுவோம். அதுவா எனக்கு தெரில. நமக்கு அதே இது கான்ஃபிடென்ட் இருந்தால் அதுதானே நான் சூப்பராக பண்ணித்தரேன். நமக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வரைக்குமே நம்ம வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி தான் கேட்டாக்கி
நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு லேஸ் வச்சு கொடுத்தா போதும், அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலேஜ் போகிற பிள்ளைங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து ஒரு லேஸ் வச்சா போதுமாமான்னு கேட்டால், இல்லைக்கா எனக்கு வந்து கட் ஒர்க் பண்ண மாட்டீங்களா, அந்த ஒர்க் பண்ண தெரியுமா, ஆரி ஒர்க் பண்ண தெரியுமா, ப்ரூச் ஒர்க் பண்ண தெரியுமா, எனக்கு பேக்கில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் வைக்கணும், காலர் வைக்கணும், போட் நெக் வைக்கணும், பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வேணும், இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த இது எதுவுமே எனக்கு தெரில அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு ஆர்டர் எடுக்க முடியாது. ஸோ எனக்குள்ளால கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கரண்ட் அப்டேட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கரண்டாக ரீசெண்டாக என்னெல்லாம் ட்ரெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை நம்ம கற்று வச்சுக்கணும். நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன்ஸில் அந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாமே ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி நமக்கு மெட்டீரியல்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ வந்து ஒரு பொட்டிக் வைக்கணும்னா பேசிக்கான மெட்டீரியல்ஸ், இப்போ லைனிங் கிளாத்ஸு, ப்ரூச் ஒர்க் பண்ணால் அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ பொட்டிக் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு கடை போட்டு தனியாக போய் ஸ்டார்ட் பண்ணாதான் பொட்டிக் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் ஒரு ஸ்பேஸில் நம்மளோட மிஷினை போட்டுட்டு நம்ம வந்து பண்ணுற ஒர்க்கை வெளியே காட்டணும். இப்போ வந்து நான் பண்ணுற ஒர்க்கை நான் வந்து வியர் பண்ணிட்டு போகிறதுனால சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துறது, இல்லைனா என்னோடய ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறனால, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுனால, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது வந்து நான் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா பண்ணக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வைக்கிறது கூட ஒரு விதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். இதுவும் நமக்கு கண்டிப்பாக தேவை. மார்க்கெட்டிங் நாலேஜ் தேவை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ், ஒரு பொருள் நமக்கு தேவையான பொருளாக இருந்ததுன்னா கடையில் போய் காசு கொடுத்து நம்மளே வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் தேவையில்லாத ஒரு பொருளை நீங்கள் வாங்குங்கன்னு சொன்னால் நம்ம வாங்க மாட்டோம். அப்போ யாருக்கு அது தேவை அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு தேவை. அப்படி யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட போய் சேல் பண்ண தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க, நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி கொடுக்கும்போது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன். அப்போ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அது வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் ஆர்டருமே எனக்கு கொடுப்பாங்க. எதுக்காக நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும், அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் ஒரு ஜஸ்ட் என்னோட ஒரு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கிஃப்ட் பண்ணுறது. அப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வாங்க மாட்டாங்க. அதை போய் வெளியே வாங்குறதுக்கு பதிலாக நம்மளோட ஃப்ரெண்டு பண்ணுறா, இதை நம்ம இவாட்ட கொடுத்தா சூப்பராக பண்ணி தருவா அப்படின்னு சொல்லி தருவாங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரூச்சஸ் கற்றுக்கிறதுல எல்லா விஷயத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல நம்ம அவங்ககிட்டே ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் எடுக்கும்போதே நான் வந்து உனக்கு பண்ணித்தாரேன், உனக்கு பிடிச்சிருந்துன்னா நீ வந்து எனக்கு பேமெண்ட் கொடு. இது வந்து எல்லாத்துலேயும் போய் பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் பழகிற டைமில் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளோட ஃப்ரெண்டு பண்ணுறா, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிடிச்சிருந்தாலும் அதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இது வந்து எனக்கு இது இப்படி இருக்குது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீட்பேக்குமே கொடுப்பாங்க. அதை நம்ம வச்சு நம்மளை வந்து ரெக்டிஃபை பண்ணோம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இல்லைனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஒர்க்கை நம்ம ஸ்டேட்டஸில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ஒன்றுமே யூடியூப்பில் எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது, அப்லோட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் வீடியோ பண்ண முடியிட்டா போஸ்ட்டாக போடுங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்றால நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டிகிட்டு இருக்கீங்களோ இதுவே வளரும்போது உங்களுக்கு ஒரு பிராண்டை தரும். ஓகே இவங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக பண்ணுவாங்க, ப்ராப்பராக பண்ணுவாங்க, அந்த ஒரு நாலேஜை உங்களுக்கு தரும். மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவும், 4வது சோஷியல் மீடியாவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 5வதா உங்களோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட ஆர்டர் எடுக்கும்போது அதை என்னைக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறத ப்ராப்பராக கன்வே பண்ணிடுங்க. கன்வே பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு அதை கொடுத்துருங்க. அதில் வந்து டிலே பண்ணாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இன்னும் ஒரு 10 நாள் எடுக்கணும், ஃபஸ்ட்டே சொல்லுங்கள் எனக்கு 10 நாளைக்கு அப்புறமா தான் இதை கொடுக்க முடியும். அந்த அவைலபிலிட்டியை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டேயே கன்வே பண்ணிடுங்க. அப்படி மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் உங்களால் அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அது கரெக்டாக சொல்லுங்கள், நான் வந்து காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் வந்து நைட் வந்து 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தருவேன் அப்படின்னாக்கி அதையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம், இல்லை உங்களோட ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் சொல்லியும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அவைலபிலிட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், விடாமல் பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணிட்டோம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படி இருக்காமல் அதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது நமக்கு அதுதான் சக்ஸஸ் கொண்டு வரும். என்ன ஒரு விஷயமா இருந்தே ஃபர்ஸ்ட் டே நமக்கு வந்து ப்ராப்பராக வராது. ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணும்போது அதில் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதே ரிப்பீட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து சரி பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
ஃபஸ்ட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. நிறைய விஷயத்த புதுசாக கற்றுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்டேட் ஆகி நீங்கள் எந்த விஷயம்னாலும் ஓகே என்னால் பண்ண முடியும் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுங்க. 2வது ரீசெண்டாக என்ன டெக்னாலஜி வந்தாலும் அது என்னதோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினைக்காம இதையும் நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. 3வது சேல்ஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்காக மேக் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ண கடையில் போய் எடுத்து போடுற ட்ரெஸ்ஸை விடவும் நீங்களே உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கள். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படிங்கிறத எப்போவுமே நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிகிறது மாதிரி உங்களே நீங்கள் மார்க்கெட்டிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். அவங்க வீட்டில் ஸ்டிச் பண்ணுவாங்க, சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்களை பற்றி தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணுற ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். 4வது சோஷியல் மீடியாவில் லேட்டஸ்ட்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய தெரியட்டால் கூட ஏதோ கொஞ்சமாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையாவது அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுக்காக ஒரு தனி பிளாட்ஃபார்மை உருவாக்கிக்கோங்க. என்றைக்குமே அது வந்து ஒரே நாளில் சக்ஸஸ் வராது. ஒரு நாள் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உங்களை தூக்கி விடும். 5வது அவைலபிலிட்டி. நீங்கள் எந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறத கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அது வந்து கன்சிஸ்டன்சியாக அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எடுத்த உங்களோட ஒரு கோலில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கம்மிங் டேஸ்லேயும் கொடுக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே இப்போ வந்து பேபி ஃப்ராக் காம்போசெட் மேக் பண்ணி அதுக்கான கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இன்னும் நிறையா அப்கமிங் டேஸில் ப்ளவுஸ் டியூட்டோரியல், அதுக்கப்புறமா பேபி வியர்ஸ், கிட்ஸ் வியர்ஸ் எல்லாமே பட்டு பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கு வந்து நைட்டி ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரெகுலராக அப்டேட் வரும். மந்த்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை கற்றுக்க ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன்.